யாருமே எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. கஷ்டமா இருக்குது. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. சரி இந்த நாள் வீடு பெருசா நீங்க வேணா கேட்கலாம். அம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. யாராச்சும் சாப்பாடு தரீங்களா? யாருமே வரல. யாருமே வரல. எனக்கு வேற பசி எடுக்குச்சேவா உள்ள போய் கேட்கலாம். யாரு யாரு? அண்ணா வீட்டுல யாருமே இல்லை. எனக்கு சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. அதுக்கு நீ இவ்வளவு தூரமா வந்து கேப்ப? இதோ நான் கூப்பிட்டு பார்த்தேன். யாருமே இல்லை. அப்பனா அப்படியே போயிருக்கணும். நீ உன்னை யாருக்கு வருவா? சாரி இல்லை, ஒன்றும் இல்லை, கிளம்பு. ஓ டேய், யாரா இந்த பாப்பா? என்ன கீழே தள்ளி வச்சிருக்க? வீடு சாய்த்தருது, வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடு கேக்குறா. என்னமா வேணும்? அண்ணா பசிக்குது. பசிக்குதா? அச்சோ, எங்கம்மா இருக்காங்க உங்க அப்பா அம்மாலாம்? இல்லையா? யாருமே இல்லையா? சரி நீ உட்காரு. சிவன், பாப்பா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு வந்துரு, சாப்பிட்டோம். சரி. தேங்க்ஸ் அண்ணா. சரிம்மா, இனிமேட்டு உனக்கு எந்த உதவினாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், சரியா? பாய். சிவன், பைபிள் எடுத்துன்னு வா. உட்கார். மத்தேயு 19:19. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய். என்ன போட்டிருக்கு அதுல? லாஸ்ட் என்ன போட்டிருக்கு? படி. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய். என்ன தெரியுமா சொல்லுங்க? நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ, நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன், அதே போல இந்த உலகத்துல எல்லாரையும் நீ நேசிக்கணும். அந்த பாப்பா வந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்படுது. உனக்கு அப்பா அம்மாவே இல்லை, ஆனா உனக்கு ஆண்டவர் அப்பா அம்மா எல்லாரும் கொடுத்துருக்காரு. நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கிற. அந்த பிள்ளையோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா? அது என்ன கேட்டுச்சு, எதோ தெரியாம உள்ள வந்துச்சு. நீ என்ன பண்ற? உன் கோவத்தை வெளியே காட்டுற. அப்படி பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல எல்லாரையும் நீ நேசிக்கணும், சரியா? நீ இனிமேட்டு நீ என்ன பண்ணணும்னா எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும். என்ன சொல்லுது அந்த வசனம்? உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய், சரியா? இனிமேட்டு இந்த தவறு பண்ணக்கூடாது. இது ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம், சரியா? நீ என்ன பண்ணணும்னா ஜோம் பண்ண போது மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணணும், சரியா? ஓகேவா? சரி, இனிமேல் ஒழுக்கமாக இருக்கிறியா? குட் பையா இருக்கு.